அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக ஹிரோஷிமா தினம், வேர்ல்டு ஹிரோஷிமா டே. நண்பர்களே, 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மனிதகுல வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சோகமான தினம். ஜப்பான் நாட்டின் மீது, குறிப்பாக ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசி தாக்கிய நாள். அந்த தினம்தான் ஹிரோஷிமா தினமாக உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஹிரோஷிமா, நாகசாகி என்ற பெயர்களை கேட்கும் போதெல்லாம் அணு ஆயுத பேரழிவுதான் நம் நினைவுக்கு வரும். 2ஆம் உலகப் போரின் போது 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா நகரின் மீதும் 9ஆம் தேதி நாகசாகி நகரின் மீதும் அணுகுண்டுகள் வீசப்பட்டு மக்கள் நெருக்கம் மிகுந்த இரு பெரும் நகரங்களும் இருந்த இடம் தெரியாமல் நொடிப்பொழுதில் அழிந்து நாசமாயின. அந்த 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை மணி 8:15க்கு ஹிரோஷிமா நகரின் மையப்பகுதியை நோக்கி உலகின் முதல் அணுகுண்டை வீசியது. குண்டு வீசப்பட்ட மறுகணம் அந்நகரின் மீது 1 கோடி சூரியன்கள் தோன்றி மறைந்தது போன்ற தோற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து பல மணி நேரத்திற்கு ஹிரோஷிமாவில் நடந்தது என்ன என்பதே ஜப்பானுக்கு தெரியவில்லை. பேரழிவு நிகழ்ந்திருப்பதை மட்டும் அறிந்து கொள்ள முடிந்தது. குண்டு வீசப்பட்ட 16 மணி நேரம் கழித்துதான் அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமேன் ஜப்பான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தியதாக அறிவித்தார். இதன் பிறகுதான் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டுள்ளது என்ற செய்தி ஜப்பான் உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது. 3 தினங்களுக்கு பிறகு மீண்டும் நாகசாகி மீதும் அணு ஆயுத தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா. ஃபேட் மேன் எனும் அணுகுண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்நாட்டு நேரப்படி 11 மணிக்கு வீசப்பட்டது. வீசப்பட்ட 43 நொடிகள், வினாடிகளுக்கு பிறகு வெடித்து நகரை தரைமட்டமாக்கியது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலால் இரு நகரங்களும் முற்றிலுமாக அழிந்து சுடுகாடாக காட்சியளித்தன. விமான தாக்குதல்களை எதிர்கொள்ள இந்த இரு நகரங்களும் ஆயத்தமாக இருந்த போதிலும் அணுகுண்டின் பேராற்றல் அனைத்தையும் பயனற்றதாக்கிவிட்டது. விமான தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க காப்பகங்களில் தஞ்சம் புகுந்தவர்கள் கூட அங்கு புகுந்த வெப்பக்காற்றால் வெந்து போனார்கள். அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னணியில் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அணு ஆயுதத்தால் எவ்வளவு அழிவு ஏற்படும் என்பதை அதை உருவாக்கிய விஞ்ஞானிகளுக்கே புதிராக இருந்ததால் அதை பரிசோதிக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. போரினால் ஏற்கனவே ஜப்பான் அழிந்திருந்தது. அந்த நாடே முடங்கி போயிருந்தது. அதை அழிக்க அணுகுண்டே தேவைப்படவில்லை என இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் மறைந்த பிரிட்டன் பிரதமர் சர்ச்சில். ஹிரோஷிமா நாகசாகி சம்பவம் அணு ஆயுதத்தின் பயங்கரத்தை உலகம் உணர்ந்து கொள்ளும் விதமாக அமைந்தது ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் நிகழ்ந்த பேரழிவு சம்பவம். உலக நாடுகளின் அனுதாபத்தை ஜப்பானுக்கு தேடித்தந்த ஒரு நிகழ்வு இது. யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது அதுவே முதன்முறை. இன்று வரை அதுவே கடைசி முறையாகவும் இருக்கிறது. எனினும் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் தயார் நிலையில் இருப்பதால் உலகம் முழுவதும் அணு ஆயுதத்தினுடைய அச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி ஐன்ஸ்டீனிடம் ஒரு நண்பர் கேட்டார், 3வது உலகப் போரில் என்ன ஆயுதம் பயன்படுத்தப்படும் என்று. அதற்கு அவர், 3வது உலகப் போரினை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் 4வது உலகப் போரில் கல்லும் வில்லும் பயன்படுத்தப்படும் என்று பதிலளித்தார். இதன் பொருள் என்ன? 3வது உலகப் போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும்,
அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் உலகம் சுடுகாடாகி போகும். அதன்பின் புதிய மனிதர்கள் உருவாக வேண்டும். அந்த கற்காலத்தில் கல்லும் வில்லும் தானே கருவிகளாகும். ஆக அணு ஆயுதங்களால் உலக அழிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை குறிப்பால் உணர்த்தவே அணு விஞ்ஞானி இவ்வாறு உலகை எச்சரித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த அழிவை கண்ணுற்ற மகாத்மா காந்தியை கூறியது, அணுகுண்டு விளைவித்த மாபெரும் சோகம் நமக்கு கூறும் நீதி, அணுகுண்டை எதிர் அணுகுண்டு மூலம் அழிக்க முடியாது, வன்முறையை எதிர் வன்முறையை கொண்டு வீழ்த்த முடியாது என்பதை போல அகிம்சையின் மூலமே வன்முறையிலிருந்து உலகம் மீண்டு வர வேண்டும், அன்பால் மட்டுமே வெறுப்பை வெல்ல முடியும் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கிறார். எந்த நேரத்திலும் அணு ஆயுத தாக்குதல் நடக்கக்கூடிய மிக பெரும் பேராபத்தான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அமைதியை விரும்பும் மக்கள் உலகம் முழுக்க இந்த தினத்தின் அணு ஆயுத பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நாமும் இந்த சிந்தனைகளை மனதில் கொள்ள வேண்டும். இந்த தினத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம்.